குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லையும் தட்டிக்கிறங்க. மணி பெல்லை தட்டினீங்கன்னாத்தே நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். இது வந்து என்னென்னு பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு பழமையான ஒரு டிஷ்ஷு தான். அரிசி மாவில் செய்கிற ரொட்டி. எங்கள் கிராமத்தில் செய்கிற ஒரு சமையல் தான் இது. அதை எப்படி நம்ம புதுமையாக ஆக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு விரும்புகிற மாதிரி எப்படி செய்யலான்னு தான் நம்ம இந்த சமையல் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், கடல பசியறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு போய் பார்ப்போம். ரொட்டி செய்கிறக்குள்ள ஜாமான் வந்து 2 கப்பு இடியப்ப மாவு, ஒரு 3 வாழைப்பழம், ஒரு பொடி தேங்காய் பூ, ஒரு 4லேருந்து 5 ஸ்பூனு ப்ரௌன் சுகர்மா. அதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்டுங்க, பிணைஞ்சிருங்க. உப்பும் அதில் போடலாம், நீங்கள் பிளாந்தா போடலாம், நெய் போடலாம், எல்லாம் போடலாம். வெதுவெதுப்பான தண்ணியிலேருந்து உப்பை போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிறேங்கம்மா. இது வந்து இடியப்ப மாவில் மட்டும் இந்த ரொட்டி செய்யலாம்னு நினைக்காதீங்க, கேப்ப மாவில் செய்யலாம். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சப்பாத்தி மாவில் செய்யலாம், கோதுமை மாவில் செய்யலாம், மைதா மாவில் செய்யலாம், எல்லாத்துலேயும் செய்யலாம். சாதாரண ரொட்டியும் செய்யலாம், இப்படி வாழைப்பழம் போட்டும் செய்யலாம், மாம்பழம் போட்டு செய்யலாம், பலாப்பழத்தை அரைச்சி போட்டு அதை செய்யலாம். நம்ம விருப்பமாக என்ன இருக்கோ அதை அரைச்சி போட்டு நம்ம செய்யலாம். புள்ளைகள் வந்து அப்படிலாம் கொடுத்தா சாப்பிடாதுங்க. இப்படி ஒன்றா போட்டு கொடுத்துட்டு அதை சாப்பிட்ருங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்டா நம்ம வந்து கொஞ்சம் குழண்டு வச்சு தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி பனியா மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி கையில் தட்டிக்கிறேங்கம்மா. தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த விரிசலையெல்லாம் சரி செஞ்சு தட்டுங்க. கையில் தட்ட தெரியாதவங்களுக்கு நான் கீழே அந்த கட்டையில் தட்டுறதுன்னு சொல்லித்தர்றேன், சரியா? முதல் செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் சிறுசாகவே செய்யுங்கம்மா. இது ரொம்ப சிறுசுமா, இதோட பெருசாக தாம்மா செய்வாங்க. சப்பாத்தியோட இன்னும் ஒரு 2 மடங்கு பெருசாக இருக்கணும் அதோட தடிப்பம், சரியா? உங்களுக்கு பார்க்க அவ்வளோ லேசாக தெரியுது, ஆனால் தடிப்போம் இது. ஒரு ரொட்டிலாம் ஒரு ஆள் சாப்பிட முடியாதுமா, பாதி சாப்பிட்டா போதும். அப்புறம் இன்னொரு உருண்டையவும் நான் உருட்டி தட்டி காட்டுறேன். கீழே வந்து கட்டை கீழே வந்து எண்ணெயை தடவிக்கிறேங்க. கையில் தட்டுறதா இருந்தால் நம்ம தண்ணியை தடவிக்கிறேன், கையை நனைச்சிக்கிறணும், சரியா? அவ்வளோதான். அந்த மாதிரி ஓரத்துலலாம் நம்ம வந்து தண்ணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட உள்ளங்கையை வச்சு இப்படி அமுக்கணுமா. அமுக்கி ஓரத்தை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அழகாக வட்டம் வந்துடும். அவ்வளோதான். ரொட்டி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக செஞ்சாச்சுண்டு. அவ்வளோதாம்மா, கையிலேயே செஞ்சிடலாம். ஊரெல்லாம் ஓட்டில் செய்வாங்க, ஓட்டை வச்சு சூடு பண்ணி அதில் சுடுவாங்கம்மா ரொட்டி. வந்து எண்ணெயை தடவிக்கிட்டு நம்ம ரொட்டியை தட்ட வேண்டியதாம்மா. இந்த மாதிரி அதே மாதிரி தான் அப்படியே உருட்டிக்கிட்டு தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஓரத்தை வந்து அப்படியே தண்ணியை தொட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளங்கையை வச்சுக்கிட்டு அப்படியே அமுக்குனீண்டா உங்களுக்கு அழகான ஷேப்பில் வந்துடும்மா. அவ்வளோதான், ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுண்டு. கையை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுத்துடலாம். ஆனால் கீழே எண்ணெய் தடவி இருக்கிறோம்ல, அழகாக எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த ரொட்டி வெந்துருச்சு. இந்த ரொட்டியும் போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும்மா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்ட்டா இன்னும் கொஞ்சம் குழண்டு வச்சுட்டு தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி அப்பம் பொரிப்போம்ல, அதாவது பனியாக செய்வோம்ல, அந்த மாதிரி அழகாக எடுத்துருங்க. அடை மாதிரி எடுத்துருங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து மீடியம் இதிலேயே வைங்கம்மா. அப்புறம் உள்ளுக்குள்ளே வேகாது, பார்த்துக்கிறேங்க, சரியா? அந்த மாதிரி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போலாம் எதுவும் விசேஷமாக இருந்தால் இந்த ரொட்டியை தான் வந்து செய்வாங்க. செஞ்சு எதுவும் ஒரு விசேஷத்துக்கு ஊதிட்டு சின்னதாக பிச்சு போட்டு ஒரு கொட்டானில் வச்சு அப்படியே பகிர்வாங்கம்மா பள்ளியில். எல்லோரும் சாப்பிட்டு வளர்ந்த ஊதான். இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் அதை சாப்பிட மாட்டோம் இதை சாப்பிட மாட்டோம்ன்ட்டு, ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். அதை மறந்துடக்கூடாது. வந்த பாதை என்றைக்குமே மறந்துடக்கூடாதும்மா. சிறு தீயிலையே வச்சு நம்ம வேக வைக்கணும், சுடணும், சரியா? அதுவே உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஓடு இருந்தால் அதில் சுடுங்கம்மா. ஓடுண்டா வந்து பானை இருக்குல்ல, தண்ணி ஊற்றி வைக்கிற பானை, மண் பானை, அதை உடச்சி ரொட்டி செய்வாங்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேம்மா, சரியா? இந்த மாதிரி ஒன்றா சுட்டு எடுத்துக்கிறோம்மா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.
தேங்க்யூ. Like, subscribe, JJ Mug's Kitchen. Bye. See you. Bye.